தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வவியாபி மகாபெரியவா சரணம், மகாபெரியவா சரணம். சர்வஜா சர்வவியாபி மகாபெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி. அபார கண சிந்தம் ஞானதம் சாந்திருப்பணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் படமாமதானோ கலியுதயம் காஞ்சுவான் யூடியூப் சேனல் பிரத்யேகமாக நமது மகாபெரிவாளோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவத்துக்கு தலைப்பு. அனுபவத்தோட தலைப்பு சினிமா போகலாம் சாப்பிட்டுட்டு போங்கோ, சினிமா போகலாம் சாப்பிட்டுட்டு போங்கோ. இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்க, தனிமையாக பாருங்கள். ஸ்ரீ வாசுதேவன் அப்படிங்கிறவர் ஒரு மகாபெரியோட அத்தியந்த பக்தர். நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும், இவருடைய பரம்பரையாக வந்து காஞ்சி மடத்துக்கு பஞ்சாங்கம் எழுதுறவா. அந்த மாதிரி இவருடைய அனுபவங்கள் சிலது ஏற்கனவே பார்த்துட்டோம். இவர் எப்படி பஞ்சாங்கம் ஜாதகம் பலன் சொல்ல ஆரம்பித்தார், பஞ்சாங்கம் இவர் எழுத ஆரம்பித்தார், இவர் விட்டுட்டார் ஆனால் இவர் எழுத ஆரம்பித்தார். இதெல்லாம் பெரியவரோட அனுகிரகம், அதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ வந்து அதுக்கப்புறம் விட்டு போனதை இப்போ பார்க்குறோம். இவர் வந்து ஒரு நாளைக்கு வந்து இவர் வந்து ஒரு இதில் ஒரு கம்பெனியில் ஒரு கார்லேருந்து இவர் என்ன பண்ணார், சென்னைக்கு வந்து ஷிஃப்ட். இவர் வந்து எந்த ஊருன்னு தெரில, அந்த ஊர்லேருந்து இவர் சென்னைக்கு ஷிஃப்ட் ஆகிட்டார். ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறம் காஞ்சி மடத்துக்கு கொஞ்சம் போக முடியாமல் இருந்தது. இவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர், அவர் பேர் ரங்கநாதன், பேரை பார்த்தா ஒரு வேளை ஒரு ஸ்ரீ வைஷ்ணவராக இருக்கலாம், அவர் வேறு ஃப்ரெண்டு. அப்புறம் இவர், அதுக்கப்புறம் வேறு ஒரு 2 பேர், எல்லாருமே சேர்ந்து ஒரு 4 பேராக இப்போ என்ன பண்ணால் 2 வீலரில் கிளம்பி மகாபெரிவாளை தரிசனம் பண்ணுறதுக்கு போய் சேர்ந்தா வாழலாம். ஆனால் அந்த ரங்கராஜன் தான் முக்கியமாக அவர் கூப்பிட்டார், வாடா ரொம்ப நாள் ஆச்சு நீ நம்ம போகலாம்னு. அவர் கிளம்பினார். அவர் கிளம்பினால அவர் கூட வேறு ஒரு ஃப்ரெண்டு, 2 பேரில் வேறு ஒரு ஃப்ரெண்ட், 3 பேரும் ஆளுக்கு ஒரு பைக்கில் 2 வீலரில் கிளம்பி போனான். இவள் போய் சேரும்போது காஞ்சிபுரத்துக்கு கார்த்தால 11:15 ஆச்சு. அப்போ வந்து இவள் ஏற்கனவே மத்தியானம் மேட்னி ஷோ போகணும் அப்படின்ட்டு ஒரு ரெடி பண்ணி வச்சுருந்தா. மேபி யாராவது ஒரு ஃப்ரெண்டு மூலமாக இவளுக்கு டிக்கெட் அங்கே வாங்க சொல்லியிருந்தாலான்னு தெரியாது, புக் பண்ணியிருந்தான்னு சொல்கிறா. அவள் கையில் அந்த காலத்தில் அட்வான்ஸ் புக்கிங்லாம் இருக்குமான்னு தெரியாது. மேபி வேறு ஒரு ஃப்ரெண்டு வந்து டிக்கெட் வாங்கிட்டு வெயிட் பண்ணுவார்னு நான் அனுமானம் பண்ணுறேன், அப்படி இருக்கலாம்னு. இவள் என்ன பண்ணால் இங்கே வந்தவுடனே இவள் க்யூவில் வந்துட்டே இருக்கா. ஆனால் இவளுடைய தரிசனம் முடிஞ்சுது. இவளுக்கு 3 பேர் தரிசனம் முடிஞ்சோன்னா பெரியவா டக்குன்னு எழுந்து உள்ளே போயிட்டா. மீதி பேருக்கெல்லாம் தரிசனம் கொடுக்கல, ஏன்னா இருக்க வரைக்கும் வந்தார் பெரியவா, அதுக்கப்புறம் போயிட்டார். அப்போ மற்ற பேருக்கெல்லாம் என்ன சொல்லுவா, அந்த மடத்தில் அந்த அடுக்கு தொண்டர்கள்லாம் பெரியவா மற்ற பேருக்கெல்லாம் தரிசனம் இப்போ கிடையாது, அப்புறமா வாங்கணும் ஏதாவது டைம் சொல்லியிருப்பார், அதெல்லாம் முடிஞ்சுது. இவா என்ன பண்ணால் அடுத்தது பைக் எடுத்துன்னு கிளம்பி சினிமா தேட்டர்னு மெட்ராஸில் புக் பண்ணியிருக்காரோ அங்கே வரணும், அது அவளுடைய பிளானு. இவா 3 பேர் நடந்து பெரியவா எந்த இடத்துல தரிசனம் கொடுத்தாலோ அதுலேருந்து நடந்து மடத்துக்கு வெளியில் மடத்துக்கு உள்ளுக்குள்ளே அந்த வழியெல்லாம் வந்து வெளியில் வரணும். இப்போ அது மாதிரி வந்துகிட்டே இருக்காவா. மடத்தை தாண்டலை, வெளியில் வரலை. வாசலுக்கு வரத்துக்குள்ளே ஒரு சிஷ்யர் ஓடி வந்தார். ஓடி வந்து பேரெல்லாம் சொல்ல, அவங்க 3 பேரையும் பெரியவா ஆகாரம் பண்ணிவிட்டு போக சொல்கிறான்ட்டா. சரி அப்படின்ட்டார். அதுக்கு முன்னாடியே இவள் வந்து அந்த டைனிங் பண்ணுற இடம் இருக்கையில் அந்த மடப்பள்ளி, அதுக்கு வெளில அந்த ஒரு ஹால் மாதிரி இருக்கும் மடத்தில், இது காஞ்சி மடத்தில். அந்த ஹாலை கூட ஒரு நோட்டம் விட்டுன்னு வந்தா. ஏன்னு கேட்டால் இப்போ தரிசனம் இல்லை அப்படின்னு பெரியவாக்கு இனிமேல் தரிசனம் இல்லைன்னு சொன்னவொடனே என்ன பண்ணால், மீதி பேர்லாம் இருப்பா இல்லையா, எவ்வளோ பேர் வந்து அக்குமுலேட் ஆகிருக்காளோ அவெல்லாம் நம்ம ஆகாரம் பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா அவள் ஏற்கனவே ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருக்க வேலை இருக்கும், அவளுக்கு பசி இருக்கும், அதனால் அவளை சாப்பிட்டுட்டு போயிடலான்னு. அவள் ஏற்கனவே யாராவது உள்ளே வந்தவா அவளும் உட்காந்துட்டு இருப்பாளாக இருக்கும். ஆனால் அந்த ஹாலுக்கு வந்து ஒரு கெப்பாசிட்டி தான் உண்டு. அந்த கெப்பாசிட்டி இப்போ ஃபுல்லாகிடுது.
அவருக்கு சாப்பிடணும்னு ஒன்று அவருக்கு இஷ்டம் இல்லை, அப்படிலாம் ஒன்று பார்க்கல. ஆனால் அந்த வாசுதேவன்றவர் ஒரு நோட்டை விட்டுட்டே வந்தார் கண் பார்வையில். அந்த ஹாலை வந்து அப்படி கண்ணில் ஒரு பட்டது, எல்லாரும் உட்காந்துட்டுருக்கா, இலை போட்டிருக்கு, அந்த மாதிரி அதை பார்த்துட்டே அப்படி நடந்து அப்படி போனார். இப்போ மற்ற பேரும் வந்தால் 3 பேருமே வெளியில் வந்து வாசலில் வரத்துக்குள்ளே சிஷ்யர் ஒருத்தர் ஓடி வந்தார், கணக்குத்தொண்டர். ஓடி வந்து உங்கள் 3 பேரையும் ஆகாரம் பண்ணிட்டு போக சொல்கிறா பெரியவான்ட்டார். அப்போது பண்ணி தான் ஆகணும். அதோட விடலை அந்த சிஷ்யர், வாங்க அப்படின்னு கூட்டின்னு போனார். கூட்டின்னு போய் இவளாக சாதாரணவாதானே, மனுஷாதானே, விஐபி கிடையாது. இருந்தாலுமே கூட அங்கே வந்து அந்த ஆகாரம் பண்ணுற இடத்துல எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கோ அதுக்கான இலை கரெக்டாக போட்டிருப்பா. இவ்வளோ நீளத்துக்கு போடுறோன்னா அவ்வளோ நீளம், இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படி கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே எக்ஸ்ட்ராவாக ஒன்று கூட போட மாட்டா, குறைப்பால் தவிர அதிகம் போட மாட்டா. இவர் கூட்டின்னு போன சிஷ்யர் என்ன பண்ணார், இங்கே உட்காருங்கோ அப்படின்னு உட்கார சொல்லிவிட்டு அந்த இடத்துல ஒரு இலை போட சொன்னார். அப்போ வந்து இப்படி இருக்கும், அடுத்தது இப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி ஒன்று போட்டு இங்கே ஒன்று, அது மாதிரி கொஞ்சம் இலையை கொஞ்சம் தள்ளி அந்த பக்கம் போய் இன்னும் கொஞ்சம் ஒன்று, இந்த மாதிரி 3 பேர் கிட்டத்தட்ட அப்படி ஒரு பக்கத்தில் ஒரு க்ளோஸ் இதுக்குள்ளே உட்கார்ற மாதிரி 3 பேருக்கும் ஒரு இலையை போட சொன்னார். அதுபட்டு அங்கே இருக்கவாளுக்கு ஏதோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு போயிட்டார். 3 பேருக்கும் பெரியவா சாப்பிட அப்படின்னா கொஞ்சம் இது உண்டு இல்லையா, அவளும் கொஞ்சம் அவர் என்ன சொன்னார்னு இவருக்கு தெரியாது. அவர் ஏதோ சொல்லிட்டு போயிட்டார். அந்த ஆகாரம் பண்ணுறவா யார் முக்கியமான வாழ்க்கெல்லாம் ஆகாரம் போடுறவாள் அந்த இன்சார்ஜுக்கிட்ட ஏதோ சொல்லிட்டு போயிட்டார். அது என்னன்றது அப்புறம் தான் தெரியும். அதுக்கப்புறம் அவர் போகிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு போனார், ஆகாரம் பண்ணிவிட்டு சினிமாவுக்கு போகலாம் அப்படின்ட்டு போயிட்டார். அப்போது பெரியவாளுக்கு எப்படி தெரியும் சினிமாவுக்கு போகிறா அப்படிங்கிறது, எப்படி தெரியும்னா பெரியவா பரமேஸ்வரன், அதனால் அவருக்கு தெரியும். இந்த பக்கம் போயிட்டார். அதனால் இவளுக்கு ஆகாரம் போட்டுகிட்டே இருந்தால் ஓரளவுக்கு என்ன சாப்பிடணும் சாப்பிட்டா, ஆகாரம் சாப்பிட்டா. கிளம்பிட்டு 3 பேரும் வந்து என்ன பிளான் பண்ணாலும் அதுக்கடி போயிட்டு சினிமா பார்த்துட்டு போயிட்டார். அதுதான் அவர் சொல்கிறார், அந்த வாசுதேவன்றவர் அவர் தான் மடத்துக்கு பஞ்சாங்கம் எழுதுகிற அந்த 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 வழியில் வந்தவர், அந்த பரம்பரையில். அவர் சொல்கிறார், எப்படி பெரியவாளுக்கு அது வந்து இது தெரிஞ்சுது, நாங்கள் சினிமாவுக்கு போகிறோம் அப்படின்னு. நாங்கள் போக வேண்டாம்னு அதை அப்புறம் அங்கே போய் பார்த்துக்கலாம், ஏதாவது கடையில் ஏதாவது பிஸ்கட் வாங்கிட்டு அப்படி எதாவது சாப்பிட்டு மேனேஜ் பண்ணிடலாம் தான் நினச்சிது. ஆனால் பெரியவா வந்து அப்படி நம்ம நினைக்கிறதுக்கு யார், பெரியவாங்கிற பரமேஸ்வரன், அவர் தான் டிசைட் பண்ணுறாரு நம்ம என்ன பண்ணணும்னு. அதனால் இவர் அமுச்சு சாப்பிட வச்சுட்டா. இல்லைனா அவள் சாப்பிட்றதா இல்லை, போயிடலான்னு பார்த்தா முடியல. அதனால் அவர் சொல்கிறார், இது வழக்கத்துக்கு மாறாகவும் இருக்குது. ஏன்னா ஒரு அடுக்கு தொண்டர் கூட்டின்னு போய் வாழலாம் உட்கார வச்சு அரேஞ்ச் பண்ணி சாப்பிட்றாரான்னு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு சினிமாவுக்கு போக சொல்கிறா பெரியவா அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுன்றது பெரிய விஷயம். அதுனா பெரியவா பரமேஸ்வரன். ஜெய் ஜெய்சங்கர், மகாபிரிய பாதவேச்சர், மகாபிரிய பாதவேச்சர்.